சரி, ஓகே. உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், இதான் சயின்ஸோட டாபிக். இந்த சயின்ஸோட டாபிக்ல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது போதும். அதுக்கடுத்து எந்தெந்த ஏரியாவில் இருக்கு அது போதும், புக்கில் படிங்க, நல்லது. அதுக்கப்புறம் மண்ணு ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டேன். கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், அப்புறம் முகலாயர்கள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி. அதுக்கடுத்து வருவாய் ஆதாரங்கள். இப்போ அந்த வருவாய் ஆதாரங்கள்லாம் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிச்சுல. வருவாய் ஆதாரத்துக்கு நான் ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 15 கொஸ்டினும் எங்கிட்ட இருந்து கேட்பாங்க? அடிப்படை தகவல்கள். அதுல ஒரு 7 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின், மிச்சம் இருக்க 8 கொஸ்டின் தான் நான் கேட்ட கொஸ்டின். அப்ப டிஎன்பிஎஸ்சில இந்த டாபிக் காண்டி எந்த ஏரியாவில எப்படி கேட்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அதனால இப்ப 10th புக்ல ஒரு பாடம் இருக்கு, பிளஸ் 2 புக்ல ஒரு பாடம் இருக்கு, தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடத்தை படிச்சாலே போதும். இதுவரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அதுக்குள்ளதான் இருக்கு. சில கான்செப்டாவும் பிளஸ் 2ல தரமா போட்டிருப்பாங்க, தமிழ்ல போட்டிருப்பாங்க. சந்தோஷமா படிங்க, சூப்பர் புக். அதுக்காக வேண்டிதான். அப்புறம் தலைவர்கள் உருவாகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார் இவங்களை பத்தி ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்கோமா? அப்ப அந்த 20 கொஸ்டின்ல எப்படி எல்லாம் நம்ம எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த வேலு நாச்சியார்ல இருந்து, கட்டபொம்மன்ல இருந்து, புலித்தேவர்ல இருந்து அந்த கேள்வி ஒரு 20 மார்க் கொடுத்திருப்பேன். சோ அதுக்கடுத்து இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. 52% மேல பேக்வர்டு கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடுகள் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி வாய்ப்புகள் எல்லா பேத்துக்கும் என்ன பண்ணணும்? சரிசமமா கிடைக்கணும். இன்னைக்கு போயிட்டு இருக்க பிரச்சனையே அதுதானே இருக்கு. ஒருத்தர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாரு, ஒருத்தர் நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாரு. 2 பேத்துக்கும் பிளஸ் 2 முடிச்சுட்டு வெளியே வராரு. 2 பேரும் எப்படி சரிசமமா இருப்பாங்க? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. எப்படி வாய்ப்பு இருக்கும்? அவங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது வில்லேஜ்ல நம்ம சொல்றோம், வில்லேஜ்ல தான் மக்கள் அதிகமான வாழ்க்கை வாழ்றாங்க, 60% மக்கள் வில்லேஜ்ல தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60% மக்கள்ல எத்தனை பேர் சிட்டிக்கு போயிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் படிப்பாங்க, நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க? அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பேருக்குமே ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சறது இல்ல. கிடைக்குதா? இல்ல. அப்போ அவங்களுக்கு தகுந்த வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுக்காக வேண்டிதான் இந்த இடஒதுக்கீடு. சரிங்களா? இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள், நியாயங்களும் சமூக வளங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அது கொடுத்திருக்கேன். அது சமூக நீதி பாடத்துல ஓரளவுக்கு கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து விகிதாச்சாரம் வாரத்துல ஒரு 80 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் 25 கொஸ்டின் தான் சிம்பிளான கொஸ்டின். இது முடிஞ்ச உடனே ஒரு டாபிக் இப்போ மிக்ஸ்டு இதா போட்டு தயவு செய்து 10 பரீட்சையை என்ன பண்ணிருங்க? அட்டன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து ஒரு டாபிக்கா வந்துடும். உங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் இயரா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாத்தீங்க. அந்த கொஸ்டின் எவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் மாடரேட்டா தானே இருந்தது. ஸோ அதனால நம்ம எப்போ இருந்தாலும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பிராக்டிஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படித்தானே சொல்றாங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி அளிக்க அதுவே எளிமையாயிரும். ஸோ நம்ம கொஸ்டின் போவோம். ஃபர்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள்ல ஆராய்ந்து சயின்ஸ் கொஸ்டின் கூற்றை தேர்ந்தெடுக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். உடலுக்கு தேவையான ஆனால் உடலால் உற்பத்தி செய்ய முடியாத கரிமச் சேர்மங்களை என்னன்னு சொல்றோம்? அதிகரிக்க என்ன தேவைப்படுது? வைட்டமின் தேவைப்படுது, விட்டமின் தேவைப்படுது. நம்ம இப்ப விட்டமின் குறைபாடு நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி எத்தனை பாக்குறோம்? ஆனா உணவையும் பத்தி பாக்குறோம். அந்த சிலபஸ்ல உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த சாப்பாடு சரிவிகித உணவு எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத சில கரிமச்சேர்மங்கள் அது நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கிறது இல்ல. அது எது மூலியமா கிடைக்குது? வெளியில இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலியமா தான் கிடைக்குது. சரியா? அதான் ஃபர்ஸ்ட் கூற்று, விட்டமின்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சரியான கூற்று. வைட்டமின் பொதுவாக நம் உணவில் இருந்துதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கரைதிறன் அடிப்படையில இதைய 2 டைப்பா பிரிகிறாங்க. கொழுப்புல கரையக்கூடியது இந்த விட்டமின், நீர்ல கரையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. கொழுப்புல இப்ப விட்டமின்ஸ் எல்லாம் தெரியும், இருக்குல்ல, B12 இருக்குல்ல. அந்த விட்டமின்கள் என்ன பண்ணுதுனாங்க, நீர்ல கரையக்கூடிய விட்டமின்கள் என்ன, கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? விட்டமின்கள் A, B, D, E மற்றும் ஆகியவை கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள், Cயும் Kயும் ஆகியவை நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியும் சியும் மட்டும்தான் என்னதுல கரையும்?
நீர்ல கரையும், மத்ததெல்லாம் என்னத்துல கரையும்? இந்த பி வந்து இங்க வந்துடணும், அது மொத்தது கொழுப்புல கரையும். ரைட்டு தானே? இது தப்பா இருக்குது, அதனால இந்த கூற்று தான் சரியான கூற்று. புரியுதா? புரியுதுங்களா? சரிதானே? டயாபெட்டிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மெல்லிடஸ் ஒரு நாட்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு. இது வந்து இன்சுலின் சார்ந்த நோய் வகை. அப்புறம் இன்சுலின் சார்ந்த டயாபெட்டிஸ் மெல்லிடல் வகையை வகை 1 வகை 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தெரியும்ல, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நோய்கள், அதுக்காண்டி தான் அந்த கேள்வி. ஸோ 2 டைப்பா பிரிக்கப்படுது. இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, டயாபெட்டிஸ் மெல்லிடல் ஒரு நாட்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு தான், இன்சுலின் சார்ந்த நோய் வகை தான். அதுக்கடுத்து இன்சுலின் சார்ந்த நோயை மெல்லிடஸை எப்படி பிரிக்கிறாங்க? வகை 1 வகை 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. வகை 2 வந்து பீட்டா செல் அழிவதனால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வகை 1 வந்து வயதானவர்கள காணப்படுது, 30 வயதுக்கு மேற்பட்டவங்கள காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வயது 1 அப்படிங்கிறது வந்து 30 வயது இளம் வயதினரை தான் இது தாக்கும். சோ அது என்னது? டி வந்து தவறானது, இளம் வயது. அதே மாதிரி இது நோயின் தாக்கம் வந்து 10ல இருந்து 20% இருக்கும். அதே மாதிரி இளம் பருவத்துக்கு தான் வரும். 20 வயசுக்கு வகை 1 வந்து 20 வயசுக்கு குறைவா இருக்கவங்களுக்கு வரும். வகை 2 வந்து 30 வயசுக்கு மேல இருக்கு. இது வந்து வகை 1 வந்து பீட்டா செல் அழியறதுனால ஏற்படக்கூடியதுதான். இது என்ன கொடுத்திருக்காங்க? 3வது வகை பீட்டா செல்கள் அழிவதனால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது வகை 2ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வகை 1ல இருக்கக்கூடியது. வகை 1ல இது வந்து என்னதுன்னா, பீட்டா செல்கள் அழிவதனால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது என்ன கூற்று சரினா 1 2 தான் சரி, மொத்த 3 4 தவறு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ரத்தத்தில் குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராயவும் சொல்லிட்டு கொடுத்திருக்கு. ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறதால என்ன ஏற்படுது? இது வந்து ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா, ஹைபர் கிளைசீமியா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை அதிக அளவு சிறுநீர்ல வெளியேறது வந்து பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிழப்பினால் ஏற்படக்கூடிய தாகம் அப்படின்னா பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறத பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் மாறி இருக்கு, மற்றபடிக்கு 1 2 சரிதான். அப்போ ஏ கூற்று தான் சரியான கூற்று. சரிங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் 10th புக்ல உங்களுக்கு 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. 10th புக்ல கொடுத்துருப்பாங்க நோய்கள். அந்த 10th புக்ல இருக்கிறதும் பயாலஜி +2 புக்ல இருக்கிறதையும் படிச்சோம்னாவே போதும். ஃபர்ஸ்ட் புதுசா படிக்காம படிச்சதை நிலைநிறுத்திக்கங்க, அப்புறமேட்டுக்கு அடுத்தடுத்து போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கிறது நம்ம நினைவுக்குள்ள இருக்கா, ஒரு கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போவோம். ரைட்டா? நம்ம படிக்கிறோம், ஓடுறோம், நம்ம சாரை சொல்லியிருக்கிறாரு ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி ஒரு ரேஸ் எடுத்தோம்னாக்க அங்கிட்டு போய் இந்த புத்தகத்தை இங்க வாட்சி அங்க போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிதானம் தான் வெற்றியின் முதல் படி. நிதானமா இருக்கும். சரியா? ஒருத்தர் நான் கூட அன்னைக்கு ஒரு பிக்சர் சொன்னேன்ல, +2 ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாட்டுக்கு வருவாட்டு உட்காந்துருப்பாரு. கிராமத்துல இருந்து போயிருப்பாரு படிக்கிறதுக்கு. அங்க போயிருப்பார் படிக்கிறதுக்கு. அங்க போய் பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம கவர்மெண்ட்ல நடக்கிற மாதிரி நிறைய நாள் எக்ஸாமே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டயத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருக்கே தெரியாது, திருப்பியும் உட்காந்துருப்பாரு ஒரு டீ கடையில. டீ குடிக்கிறதுக்கா காசு இருக்காது, சிட்டிக்கு போயிருப்பாரு, பணத்தெல்லாம் எடுத்து போடுவாங்க. இன்னொருத்தர் வந்து டெல்லிக்கு போறதா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருப்பார். டெல்லிக்கு போனோம், நானும் வரேன், அங்கேயே போய் படிக்கணும், நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சி படிச்சு என்ன ஆகுவாங்க அப்படின்னு சொன்னா டிஎஸ்பி ஆகலாம், டிஎஸ்பிக்கு மேலே ஆகலாம். அப்போ டிஎஸ்பி ஐபிஎஸ் படிச்சாதான் இந்த போஸ்டிங் போக முடியுமா அப்படின்றது தெரியறதே அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் போகவே செய்வார். அந்த மாதிரிதான் ரொம்ப நேரமே எதை வேணாலும் என்ன பண்ணிடுவான், நானும் படிக்க போறேன், நான் படிக்க போறேன், வேலை வாங்க போறேன். எப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபேக்டரி மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க, எங்க நீங்க என்ன பண்றாங்க, நம்ம என்னத்துக்கு தயாராகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்போ ஒரு கொஸ்டின், ஒரு தலைப்பு வருது,
நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வருது அப்படின்னா இதுல பரவக்கூடிய நோய் என்ன இருக்கு, பரவக்கூடிய நோய் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, நிதானமா படிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. நம்ம அவசரப்பட்டு படிச்சு என்ன பண்ண போறோம்? பதறிய காரியம் சிதறும். ரைட்டா? நம்மளுக்குன்னு நம்ம மூளை எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? காத்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஓகே. ரத்தத்தில் கொழுப்பின் அளவு 20 300 மில்லிகிராம் டெசிலிட்டர் ஆக அதிகரிக்கும் பொழுது நோய்க்கான ஆபத்து அதிகரிக்கிறது. பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது நம்ம உயரம் வயதிற்கு ஏற்பட்ட எடைதான் இருக்க வேண்டும். அதை விட அதிகமா இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒபிசிட்டி, உடல் பருமன் சொல்றாங்க. இதுவும் ஒரு நோய் தான். சரிங்களா? அதைய நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இது என்ன இந்த இது அதிகமா இருக்கிறதுனால என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திருக்காங்க. கல்லீரல் அலர்ஜி. கல்லீரல் அலர்ஜி வராது. இது எதனால வரும்? ஹெப்படைட்டிஸ் பி, அதனாலதான் கல்லீரல் அலர்ஜி வரும். சரிங்களா? மாலைக்கண் நோய், இது எதனால வரும்? விட்டமின் ஏ குறைபாடால வரும். மூட்டு வீக்கம் எதனால வரும்? விட்டமின் டி குறைவால வரும். ஆனா கரோனரி இதய நோய், இதய நோய் எதுக்காக வரும்? அந்த ஃபேட் போய் அதிகமா இருக்கிறதுனால அந்த ரத்த நாளங்கள்ல போய் அடைச்சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த கரோனரி இதய நோய் வரும். அதனால அந்த பி ஆப்ஷன் தான் ரைட். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் அறிகுறிகளில் B5 இத மேல கீ உடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலும்புகளில் கால்சியம் இழப்பு, அறிவுத்திறன் வீழ்ச்சி, தோல் அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, இப்படி 4 கூற்று கொடுத்திருக்கிறாங்க. இதுல தொடர்புடையவை அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வயிற்றுப்போக்கை தவிர மற்ற எல்லாமே தொடர்புடைய இருக்கு. இதெல்லாம் இது ஒண்ணுதான் அந்த B12 குறைவால ஏற்படும். மற்ற எல்லாமே விட்டமின் டி குறைபாடெல்லாம் இருக்கக்கூடிய நோய். அதனால என்ன பண்ண, நம்ம கூட சொல்லியிருக்கோம்ல, நம்ம தோலுக்கு தேவையான விட்டமின் சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது என்னது? தோல் அலர்ஜி. அது இந்த டி குறைவால தோல் அலர்ஜி ஏற்படும், கால்சியம் அலர்ஜி ஏற்படும், அறிவுத்திறன் வீழ்ச்சி ஏற்படும். எல்லாமே என்ன குறைபாடால ஏற்படும்? டி குறைபாடால. இந்த வயிற்றுப்போக்கு ஒன்ன தவிர்த்து அது மட்டும் என்னது? B5 ஏற்படும். சரிங்களா? ஓகே. இதை விட விளக்கு அதிகமா சொல்லணுமா? அப்புறம் 100 கொஸ்டின் முடிக்க முடியாது, வேகமா போயிருவோம். ஓகே. ஆரோக்கியமான நபருக்கு பின்வரும் காரணிகளில் எது அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆரோக்கியமான நபர்களுக்கு பின்வருவற்றில் எது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது? தடுப்பூசி, சீரான உணவு, தனிப்பட்ட சுகாதாரம். இது பாருங்க, இந்த கேள்விகள்லாம் எதுக்காக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடல் நலம் மற்றும் சுகாதாரம். ரைட்டா? உடல் நலம் மற்றும் சுகாதாரம், ஹைஜீனிக். சரியா? அதனால இதைய ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக். ஓகே. அப்ப அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? நம்ம சயின்ஸ்ல 35 டாபிக் இருக்கலாம். ஆனா ஒரு டாபிக்கும் எந்தெந்த ஏரியாவில இருந்து கேட்கிறாங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா பின்வருவனவற்றில் விட்டமின் குறைபாடு அல்லாத நோய் என்னென்ன நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க என்னது? நிக்டோலோபியா, மராஸ்மஸ், டல்லக்அரா, ரிக்கட்ஸ். இதுல என்ன விட்டமின் அல்லாத நோய்? மராஸ்மஸ். மராஸ்மஸ் மட்டும் என்ன குறைபாடால ஏற்படும்? என்ன குறைபாடால ஏற்படும்? புரத குறைபாடால ஏற்படும். மற்ற நோய் எல்லாமே என்னத்தால ஏற்பட்டிருக்கும்? விட்டமின் குறைபாடால ஏற்பட்டிருக்கும். தடுப்பு சாரி 6th கொஸ்டின், ஆரோக்கியமான நபருக்கு பின்வரும் காரணிகளில் எது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ரைட்டா? சில நல்ல பழக்கங்கள் சின்ன வயசுலயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3வது நாளா படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெயில் கட் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, சாப்பிட போறதுக்கு முன்னாடி கை கழுவுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவுங்க, தலைய என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அப்படி சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு பிள்ளைங்க அலச முடியாது. சரி, அப்புறம் என்ன பண்ணுங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு 2 நாளும் பிரஸ் பண்ணணும், இல்லாட்டி என்ன ஆகும்? பல்லுல சொத்த விழுந்துரும். என்ன சொல்லுவாங்கல்ல? இந்த நல்ல பழக்கம் இருக்கணுமா இல்லையா? கை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவணும் அப்படிலாம் சொல்லி தராங்கல்ல. அதுதான் தன் சுத்தம் சமுதாய சுத்தம். அப்படித்தானே இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்க பழகிக்கணும் இல்லையா? பின்னாடி சின்ன வயசுல எல்லாம் சொல்லி தருவாங்க, இந்த நகைக்கெல்லாம் அழைக்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் எங்க? ஓகே சரி. அதனால அதுக்கப்புறம் ஒரு இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க? தடுப்பூசி போடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போட்டது யாரு? எட்வர்ட் ஜென்னர் போட்டாங்கல்ல. அம்மைக்கு தடுப்பூசி போட்டார்ல. தடுப்பூசி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காண்டி அப்போ ஒரு மனிதனுக்கு அதுவும் தேவை, தடுப்பூசி தேவை.
அதே மாதிரி சீரான உணவு. சீரான உணவு அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த நம்ம சாப்பிட்ற உணவுல தான் கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், கொழுப்பு, புரதம் எல்லாமே இருக்கு. சோ நம்ம உடம்புக்கு என்னென்ன சமச்சீரான உணவு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அன்றாட வாழ்க்கையில நம்ம உடம்புக்கு சமச்சீரான உணவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணணும், ஆனா உணவும் எடுத்துக்கணும், அதுவும் தேவை முக்கியமா. அதுக்கடுத்து தனிப்பட்ட சுகாதாரத்தை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது மூணுமே என்ன தேவை, ஒரு ஆரோக்கியமான நபருக்கு எல்லாமே தேவை. இதுல எது குறைஞ்சாலும் என்ன பண்ணும், நம்மளுக்கு டயர்டு வரும். நான் சொல்லலாம், நீங்க வந்து நல்லா படிங்க, 24 மணி நேரம் படிங்க, 50 மணி நேரம். ஏப்பா எனக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அவ்வளவுதானே படிக்க முடியும். இருந்தாலும் மன வலிமைன்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அப்படிலாம் கணக்கு கிடையாது, இருக்கு. பட் மனசை வந்து சோர்வடையாம வச்சுக்கணும், குதூகலமா வச்சுக்கணும், எண்ணம் வந்து நல்லா பிரைட்டா வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் இது வந்து சொல்லியாச்சு, மராஸ்மஸ். பின்வரும் உண்ணக்கூடிய பொருட்களிலிருந்து இரும்புச்சத்து அதிகமாக நிறைந்துள்ள ஒரு குழு அப்படின்னா நம்ம இது பூராமே அந்த ஊட்டச்சத்தை பத்தி தான். அப்போ இது மொத்ததெல்லாம் நெல்லிக்காய், கீரை, வெல்லம், நெல்லிக்காய், முட்டைக்கோஸ், தக்காளி. என்ன கேட்டிருக்காங்க, இரும்பு சத்து. அப்போ நெல்லிக்காயிலையும் கீரை வகைகள்ல நிறைய இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கு. குறிப்பா இரும்பு சத்துக்கள் உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கங்க. அது மாதிரி நெல்லிக்காய், வெல்லத்திலையும் இருக்கு. அந்த முட்டைக்கோஸ்ல விட்டமின் இ இருக்கு, சரிங்களா? விட்டமின் இ இருக்கு, இதுல வந்து விட்டமின் இ இருக்கு. ஸோ இதுல எல்லாம் விட்டமின் சி இருக்கு. இந்த புளிப்புச்சுவை உடையதுல பூராத்தையும் விட்டமின் சி இருக்கும். ஸோ இதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால பொதுவாக பச்சை காய்கறிகள், கீரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, முருங்கை சாப்பிட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்குது, ரைட்டா? ஸோ முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கீரை, வெல்லம். நிமோனியாவை தடுக்க எந்த ஊசி போடப்படுகிறது? நிமோனியாவை தடுக்க எந்த ஊசி போடப்படுகிறது? சால்க் தடுப்பூசி, பிசிசி தடுப்பூசி, நிமோனியா கல் தடுப்பூசி. இந்த நிமோனியா கல் தடுப்பூசி தான் வந்து நிமோனியாவை தடுக்கிறதுக்காக போடக்கூடிய ஊசி, சரிங்களா? அதுக்கடுத்து டைபாய்டு காய்ச்சலை உறுதிப்படுத்த பின்வரும் பிராட் டெஸ்ட். இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல, தமிழ்ல பரந்த டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. பிராட் டெஸ்ட். போலியோக்கு போடுவாங்க சால்க் தடுப்பூசி, போலியோக்கு போடுவாங்க. சால்க் தடுப்பூசி எதுக்கு போடுவாங்க? போலியோக்கு போடுவாங்க. பிசிசி வந்து காசநோய் போடுவாங்க. காசநோய் பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய இது வந்து பிசிசி, எதுக்காக? காசநோய் தடுப்புக்காண்டி போடுவாங்க. டேப் வந்து டைபாய்டுக்கு போடுவாங்க. டிஏபி டைபாய்டு நோய்க்கு என்ன போடுவாங்க? இந்த டிஏபி அப்படிங்கிற தடுப்பூசி போடுவாங்க டைபாய்டுக்கு. நிமோனியாவுக்கு நிமோகாக்கல் தடுப்பூசி, சரிங்களா? அதுக்கடுத்து டைபாய்டு காய்ச்சலை உறுதி பண்ணணும் அப்படின்னம்னா எந்த சோதனை பண்ணுவாங்கன்னா பிராட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பரந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. மனித ரத்தத்தை ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. மனித ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யாரு? வில்லியம் ஹார்வி. கண்டுபிடிச்சவரு. உயிரணுவை ராபர்ட் பிரவுன் அப்படின்றவரு செல்லில் இருக்கக்கூடிய உட்கருவை கண்டுபிடிச்சிருக்கிறார், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது மிகவும் ஆபத்தான தொற்று நோய் அல்லாத நோய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் மிகவும் ஆபத்தான தொற்று நோய் தான். புற்றுநோய் வந்து ஆபத்தான தொற்று நோய் இல்லை. அதுக்கடுத்து நீரிழிவு நோய், உடல் பருமன், இதுவும் ரெண்டுமே ஆபத்தான நோய்கள் தான். இதுல புற்றுநோய் தான் ஆபத்து கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய நோய். பின்வருவனவற்றுள் எது நோயை உண்டாக்கக்கூடிய உயிரியல் முகவர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்மா, வைரஸ், பூஞ்சை, அப்புறம் கதிர்வீச்சுனால வந்து உங்களுக்கு ஒரு நோய் பரவாது, இதனால பரவும். மைக்ரோ பிளாஸ்மா, வைரஸ், பூஞ்சை, இது மூலியமா என்ன பண்ணும்? ஏஜென்ட்னா என்னது? முகவர்கள் தமிழ்ல. ஏஜென்ட்னா இது மூலியமா உங்களுக்கு என்னது? பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமா தானே பரவுது. ஆனா கதிர்வீச்சுனால எல்லாம் உங்களுக்கு நோய் பரவாது, சரிங்களா? தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, தொற்று நோய்கள் நோயாளிகளை பார்ப்பது மூலம் பரவாது, உணவற்ற ஆரோக்கியம் உண்பதனாலையும் தொற்று நோய்கள் பரவாது. ஆனா எதனால பரவும்? இந்த நீர்த்துளிகள்னால பரவும்.
நம்ம தும்முனோம்னா அந்த அந்த நீர்த்திவளைகள் போகும் இல்லையா, அதனால நோய் தொற்று நோய்கள் பரவும். பரம்பரை நோய் கிடையாது. இது வந்து என்னது, பரவாத நோய். பரம்பரை நோய் மரபியல் நோய்கள், அதனால இது தொற்று வராது. இந்த நீர்த்துளிகள் மூலமா நம்ம எடுத்து திம்முறாங்கல்ல, அதனால அது வரும். ரைட்டா? பின்வரும் நோய்களில் எது பாக்டீரியாவால் ஏற்படாது, பாக்டீரியாவால் எது ஏற்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. டைபாய்டு பாக்டீரியாவால ஏற்படக்கூடியதான். காச நோய் பாக்டீரியாவால ஏற்படக்கூடியதான். போலியோ மைலிடிஸ் அதுதான் என்னத்தால ஏற்படாது, பாக்டீரியாவால ஏற்படாது. போலியோன்றது எதுக்காக வரும், வைரஸால வரும். ரைட்டா? ஓகே, அந்த வைரஸால வரும். இது வந்து தப்பான ஒண்ணு. பின்வருவனவற்றில் எது பிறவி நோய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிறவி நோய் அப்படின்னா என்னது, மரபு நோய்கள். மரபு நோய் அறிவால் செல் அறிவால் இரத்த சோகை, கதிரறிவால், குவாசியர்கள் என்னத்தால வரும், புரத குறைபாட்டால வரும். காய்டர் அயோடின் கம்மினால வரும். முடக்குவாதம் விட்டமின் டி குறைவால வரும். மிச்சம் இருக்கிறது கதிரறிவால் நோய் தான். கதிரறிவால் இரத்த சோகை எதனால வரும், மரபியல் நோயால வரும். கதிரறிவால் இரத்த சோகை. மற்றதெல்லாம் முடக்குவாதம், குவாசியர்கள், அப்புறம் காய்டர், அதெல்லாம் என்னது, காய்டர்ல எதனால வரக்கூடியது, அயோடின், முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. சோ அதில் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 17வது கேள்வி, எந்த நோய் கிருமி நிமோனியா நோயை ஏற்படுத்துகிறது, எந்த நோய் நிமோனியா நோயை ஏற்படுத்துகிறது, ஆப்ஷன் ஏ டைபாய்டு நோய் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தவறானது, மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே டைபாய்டு அதிக காய்ச்சல், பலவீனம், மலச்சிக்கல், பசியின்மை ஆகிய அறிகுறிகள் இருக்கும். கடுமையான சந்தர்ப்பங்கள்ல உடல் துளை மற்றும் இறப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சல்மோனெல்லா டைபி டைபாய்டு நோயை ஏற்படுத்துகிறது. அது என்னத்தை ஏற்படுத்தும், டைபாய்டு நோயை ஏற்படுத்தும். இந்த சல்மோனெல்லா டைபி அப்படிங்கிறது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே வந்து இதுதான் தப்பான ஒண்ணு. அதுக்கடுத்து சுத்தமான உணவு, நீர் குறைந்து ரத்தத்துல மற்ற பகுதிகளுக்கு எல்லாமே இது பரவி பாதிப்பை ஏற்படுத்துது. சரியா? இதனால இதுதான் தப்பு. யானைக்கால் நோயை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமி ஆரோக்கியமான ஒருவருக்கு எதன் மூலமா கடத்தப்படுது, கொசு மூலியமா. சரிங்களா? பெண் கொசு. உலக சுகாதார தினம், உலக சுகாதார தினம் என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க, ஏப்ரல் 7. அப்புறம் தொற்று நோய்க்கான முக்கியமான காரணம் அசுத்தமான காற்று, அசுத்தமான உணவு, மோசமான சுகாதார நிலைமைகள் எல்லாமே. இதுல இருக்கக்கூடிய தொற்று நோய் ஏற்படணும்னா இப்ப சொன்ன காரணம், அசுத்தமான காற்று இருந்துச்சுன்னா தொற்று நோய் ஏற்படும், உணவு, அப்புறம் மோசமான சுகாதார நிலை எல்லாமே இருக்கு. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பரவுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, காரணம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பரவுறதுக்கு. ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னா என்னன்னு தெரியுமா, ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலை, கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மஞ்சள் காமாலை அது எது மூலியமா பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருந்து ஊசிகள் பகிர்தல் மூலியமா பரவுது. பின்வரும் நோய்களில் எது சால்மோனெல்லா செரோடைப் அது எது உண்டாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க டைபாய்டா உண்டாக்கும். பின்வருவனவற்றில் எது பாக்டீரியா நோய் அல்ல, எய்ட்ஸ், டெங்கு, தட்டம்மை எல்லாமே பாக்டீரியால ஏற்படுத்தக்கூடிய நோய் தான். எய்ட்ஸ்
டெங்கு, கட்டப்பை. ஓகேவா? பின்வருவனவற்றில் எது பாக்டீரியா நோய் அல்ல? மூணுமே பாக்டீரியா நோய் அல்ல, மேலே உள்ள அனைத்தும். அதான் ஆன்சர். தடுப்பூசி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எட்வர்ட் ஜென்னர். அதுக்கடுத்து